திருப்பூர் அருகே காதலை கைவிடாததால் மாணவியை அடித்துக் கொன்றதாக அவரது சகோதரர் வாக்குமூலம் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வரும் தண்டபாணியின் மகள் வித்யா கோவை அரசு கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் திருப்பூர் விஜயாபுரம் பகுதியைச் சேர்ந்த வெண்மணி என்பவரை காதலித்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர்களின் காதலுக்கு வித்யாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மார்ச் 30ஆம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பீரோ கீழே விழுந்ததில் வித்யா உயிரிழந்ததாக கூறி அவரது குடும்பத்தார் வித்யாவின் உடலை அப்பகுதியில் உள்ள சுடுகாட்டில் புதைத்துள்ளனர். ஆனால் வெண்மணி அளித்த தகவல் மற்றும் வருவாய் கிராம நிர்வாக அலுவலர் பூங்கொடியின் சந்தேகத்தின் பேரில் வித்யாவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் உயிரிழந்த வித்யாவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. வித்யாவின் தந்தை தண்டபாணி, தாய் தங்கமணி, உடன் பிறந்த அண்ணன் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று காவலர்கள் விசாரணை செய்தனர். அப்போது தனது தங்கையிடம் காதலை கைவிட வலியுறுத்தியதாகவும் அவர் அதை கேட்காததால் கம்பியால் அடித்து கொலை செய்ததாகவும் வித்யாவின் சகோதரர் சரவணன் வாக்குமூலம் கொடுத்தார். இதையடுத்து சரவணனை கைது செய்த காவல்துறையினர் அவரது பெற்றோரிடம் விசாரணையை தொடர்கின்றனர். வெண்மணியும் வித்யாவும் வெவ்வேறு மதம் மற்றும் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பதாக கருதப்பட்டது. வித்யாவை காதலை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துமாறு சரவணன் கூறியதாகவும் அதற்கு வித்யா எதிர்த்து பேசியதால் ஆத்திரமடைந்த சரவணன் அவரை இரும்பு கம்பியால் தாக்கி கொன்றுவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் வித்யா கொல்லப்பட்ட பிறகுதான் அவரது பெற்றோருக்கு தகவல் தெரியவந்தது என்றும் அவர் கூறியுள்ளார்.